முரசுகள் முழங்கட்டும் திசையட்டும் கொடி மீறி ஒரு சபதம் எடு இருவிழி சிவத்தினில் ஜெகம் இது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு. சட்டத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கை இந்த போராட்டம் 7 நாளாக வெற்றிகரமாக நடந்துட்டு வந்துட்டு தினம் ஆதரவு அதிகமா வந்துட்டே இருக்குது. கூடி சீக்கிரத்துல பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரம் நம்முடைய கோரிக்கையை வென்று பெற்றெடுப்பதற்காக நம்ம பாடுபடுவோம் சொன்னார். நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து கேஜிஎஃப்ல இருக்கணும்னா நீங்க ஃபிளைட் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெங்களூர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க. இங்க வந்திருக்கிறது சாதாரணமா வரலவங்க. தொழிற்சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடல, பெரும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு கர்நாடகா நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ற ஃபார்ம் பண்ணியாங்க. அதுக்கு தோழர் மீனாட்சி சுந்தரம் பிரசிடென்ட், அந்த கர்நாடகா நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி நானு. நீங்க அந்த பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் தலைவர் இந்த முடியரசு வந்திருக்காரு, சிதம்பரம் மற்ற பேர் வரல, எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். போராட்டம் நடக்கும்போது தலைமுறைகளா வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அந்த சொல்லக்கூடிய தைரியம் அது இருக்கக்கூடிய நடவடிக்கை இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் தொழிலாளர்களை கூப்பிட்டு உங்ககிட்ட பேச முடியாது, சொல்ல முடியாது. கன்சல்டேஷன் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கன்சல்டேஷன் நடக்குது. மீனாட்சி வந்து நானும் போயிருக்காரு தொடர்ச்சியா. முடியாத பேசுறது பெருமையா நம்ம பார்க்க வேண்டும். தொழிற்சங்க போராட்டம் தான், போராடிதான் நீங்க நம்மளுடைய கலைஞர்களை பெறுவோம். நீங்க நம்முடைய கோரிக்கை தவறானதா? ಇವತ್ತು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅವರು ಡೈಲಿ ಇದು ಬೇರೆ ಯಾವುದೇ ಒಂದ್ಸಲ ಈಗ ಬ್ರೇಕ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಹೇಳೋದಿಷ್ಟೇ, ಈಗದ್ದು ಮಾತಾಡಿ RMC ಮುಂದೆ ಹೇಳಿದ್ರ ನೀವು ಮಾತಿನಿಂದ ಹೇಳಿದ್ರ ಮಾತಿನಿಂದ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಿದ್ರ ನೀವು? ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಅವ್ರನ್ನ ಕಳಿಸಿದ್ರ. ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಕಳಿಸಿದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಯೂನಿಯನ್ ಅವರು ಹೋಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಹತ್ರ. வாட்டி கான்ட்ராக்ட் பீப்பிள் ஹவ் டோல்ட் என்ன சொன்னாங்க? என்கிட்ட ஒண்ணு இல்ல, நான் ஒரு கான்ட்ராக்ட் தரேன், முதலாளி வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் தான், அவன் தான் எனக்கு காசு கொடுத்தான், அந்த காசு தான் நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு என்கிட்ட பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்க சொல்றத போய் மேனேஜ்மெண்ட் சொல்றேன்னு போயிட்டாங்க. என்னைக்கு சொன்னது சாட்டர்டே சொல்லியிருக்கிறது, சனிக்கிழமை போய் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது வழி வந்துதா பதில் அதுக்கு? நீங்க மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த தொடர்ச்சியா அந்த போராட்டம் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இதே மாதிரி இருந்தா இந்த போராட்டத்துடைய தன்மை மாறுன்றத இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புறேன். இருக்கும், ஆனா இந்த போராட்டம் இப்படியே நீடிக்கின்றதே இல்லை. ஆகவே we request the management take a wise decision. புத்திசாலித்தனமாக ஒரு முடிவுக்கு வா, பேச்சுவார்த்தை நடத்து. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுலபமாக ஒரு முடிவுக்கு வந்தா உனக்கு நல்லது, தொழிலாளர்கள் நல்லது, இந்த ஊருக்கு நல்லதுங்கிற இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றேன். they are asking me wage hike, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுன்னு கேட்கிறாங்க. இதுதான் கேட்கிறாங்க, வேற என்ன கேட்கிறாங்க? மற்ற தொழிலாளிகள் இந்த தொழிலாளிகள் பாரு, யூ ட்ரீட் them equally, don't discriminate, தொழிலாளிகளை பாகுபாடு பண்ணாத அப்படித்தானே சொல்றாங்க. நம்ம நாடு சுதந்திரம் பெற்று நீங்க 70 வருஷத்துக்கு ஆயிருக்கு. சுதந்திரம் பெற்று பல்வேறு சட்டங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை நீ பறிக்கிறா?
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்ற சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்றோம். அந்த உரிமையை பறிப்பதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கடைசி வரை அந்த போராட்டம் நடத்தி அந்த உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் தயங்க மாட்டோம். எந்த வகையில் விரும்ப மாட்டேன் சொல்றோம். இந்த கம்பெனி யாரு? This company who belongs to whom? It is the government of India. Government of India சொல்லும் போது இந்த நாட்டுடைய சொத்து அது. உன்னுடைய சொத்து இல்ல. ஏர்போர்ட்ல உட்கார்ந்து சொத்து கிடையாது. It is not the property of any individual or a section of people. ஒரு தனிப்பட்டவர்கள் யாருடைய சொத்து இல்ல. It is the property of India. அங்க இருக்கக்கூடிய குடிமகன், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளி அவருடைய கோரிக்கை கேட்கும்போது பேசணும். பார்லிமெண்ட்ல பேசலாம், பிரச்சனைகளை பத்தி அசம்பிளியில பேசுறாங்க, கோர்ட்ல பேசலாம், பல வகையான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. தனியார் கம்பெனியில கூட இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தலாம், இம்மிடியா அதனுடைய சிஇஓ வந்து நேரடியாக பேசி பிரச்சனை தீர்க்கிறாங்க. மல்டிநேஷனல் கம்பெனில கூட வந்து தீர்க்கலாம். ஆனா இது ஒரு பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி, ஒரு மாடர்னா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, நீ எதுக்குமே வந்து முன்ன வர்றதில்லை. அப்படின்னா என்ன அதிகாரம் உங்க கையில் இருக்கின்றது அர்த்தமா? நீங்க சொல்றோம் the people are taking law into their hand. சட்டத்தை இவங்க கையில் இருக்கிறாங்க தொழிலாளர்கள். அருமையா சேர் போட்டுட்டு கீழே மேட் போட்டு உட்காந்து வண்டியெல்லாம் போலீஸ் சொல்றாங்க ரோட்ல நிற்கிறாங்க, பின்னாடி கீழே வண்டியெல்லாம் போட்டு அமைதியா உட்காந்து பேசிட்டு ஃபைட் பண்ணிருக்கக்கூடிய இவங்க சட்டத்தை வயலேட் பண்றாங்க. நீ சட்டத்தை வயலேட் பண்றியா? இந்த நாட்டில் சட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்குது, இல்ல பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் இருக்குது, பல சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தியா கேட்டா என்ன சொல்லலாம்? அப்படின்னு சொல்றோம். எங்களுக்கு கூட தெரியுதுப்பா, நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. சிவா நம்ம முட்டாளா இல்ல? நம்ம தொழிலாளர்கள் ஒன்னும் தெரியாது இருக்காங்களா? எல்லாம் இப்ப விட்டு கால்குலேட்டர் போட்டு இங்கே போட்டு நீ கம்ப்யூட்டர் வச்சா கூட சரி, நீ எம்பிஏ இல்ல வேற என்ன கோர்ஸ் படிச்சுட்டு பெரிய அதிகாரியா வந்தா கூட சரி, இங்க வந்து நம்ம தொழிலாளிகளை விடுறோம், நம்ம தலைவர்களை விடுறோம். எங்கே அவங்க கணக்கு போட்டு சொல்றோம், எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும் உங்களால? கொடுக்க முடியாதவனால நாங்க கேட்கறது மினிமம் சொல்றது யாரும் இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா பூரா கிராயே. ஆனா நாங்க கேட்கிற பாயிண்ட் என்னடா, விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய லாபத்துக்கு, எங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு, எங்களுடைய உழைப்பிற்கு, உங்களுடைய டர்ன் ஓவர், இந்த கம்பெனியில என்ன டர்ன் ஓவர் பண்ணி அதுக்கு எங்களுடைய உழைப்பிற்கு ஒரு வருஷமா வேல்யூ அடிஷன் உற்பத்தியுடைய சேர்க்கை அதிகமா போகுது. எங்களுடைய அதுல உழைப்பிற்கு, அந்த உழைப்புக்கு சரியான கூலி கொடு. இந்த மாதிரி எல்லாம் நடந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு சிஐடி ஒரு தாலுக்கால ஒரு சபதமேடு இருவிழி சிவத்தினில் ஜெகம் இது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு. ஒரு சுகம் முழங்கட்டும் திசையட்டும் பெருக்கட்டும் இனி ஒரு சபதமேடு இருவிழி சிவத்தினில் ஜெகம் இது சிவக்கட்டும் இரவினை விடிய விடு. ஒரு கேள்வி கேட்க யாரும் இல்லையே, அரவண்ணில் சிந்தையின் இங்கு வேறு இல்லையே. ರೂಪಾ ಮೇಡಮ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಐ ವಿಲ್ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ದಿ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್. ಒಂದು ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮೆಸೇಜ್ ಬಂದಿದೆ. ಸಿಇಒ ಗೆ ಒಂದು ಲೆಟರ್ ಕಳಿಸಿದ್ದಾರೆ, ನನಗೆ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಬೇಕು ಮಂಡೇ, ಇವತ್ತು ಬೇಕು. ಆದ್ಮೇಲೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವರ್ಕರ್ಸ್ ಆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ನಿಮ್ಮ ಗಾಡಿನ ಉತ್ಪಾದನೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮಾರ್ಚ್ 31 ಬರುವಾಗ ನೀವು ಟರ್ನ್ ಓವರ್ ಪ್ರಾಫಿಟ್ ಎಲ್ಲ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಪ್ರೆಸ್ ನಲ್ಲಿ, ಇಲ್ಲ ಲಾಭ ಬಂದಿದೆ, ಇದು ಅಚೀವ್ ಮಾಡಿದೆ, 60 years ಆಗಿದೆ ಅಂತ ನೀವು ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತಾರಲ್ವಾ, ಯಾರು ಸತ್ತಿಂದ ಯಾರು
அது என்றும் வரம் தரும் கண்களில் கனவு